வெல்கம் டு ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா புஷ்பா 2 ஓட ரோஸ் தான் பார்க்க போறோம். கூட ஒரு சில நண்பர்கள் நினைச்சிருக்காங்க. ஒரு ஹாய் சொல்லிருங்க. வணக்கம். அது எவனும் கேட்கறடா. நான் தான்டா புஷ்பான்னு சொல்லு. நான் வந்து இந்த படத்துல வந்து ஹீரோக்கு ஒரு சைடு ரோலா கேசவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ப்ளே பண்ணிருக்கேன். இன்ட்ரோவே என்ட்ரி சீன்ல ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லுங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நான் எப்படி நினைச்சேன்னா இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு நினைச்சேன்னா அந்த தாலி கட்டிட்டு போவோம் தெரியுமா புஷ்பா 1ல பவன் நினைச்சிருந்தாங்க பயன்னு காமிச்சிருந்தேன் அப்படின்னு போவோம் தெரியுமா. அப்படிதான் படம் ஆரம்பிக்கும்னு நினைச்சேன். பார்த்தா அது ஏதோ கனவு மாதிரி காமிச்சாங்களே எடுத்தோடனே. நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன், கல்யாணம் பண்ணிட்டாரு அடுத்த கட்டத்துக்கு நகர்வாருன்னு நான் எதிர்பார்த்தேன். என்ட்ரி சீன் எங்கன்னா ஜப்பான் தானே? ஜப்பானா சைனாவா? ஜப்பான்ல இப்படி ஒரு இன்ட்ரோ நான் என் வாழ்க்கையில அல்லு அர்ஜுன் வந்து ஜப்பனீஸ் பேசுவாருன்னு எதிர்பார்த்தது. என்ட்ரி சீனு ஒரு கண்டெய்னர் உழுகுது ஓவர் வெயிட்ல, ரைட்டா? உழுகுது, அந்த கட்டையெல்லாம் பாக்குறானுங்க. அது அவ்வளவு நேரம் அந்த கட்டை அங்கேயேதான் கிடக்கும். ஒரு 35 நிமிஷம் கழிச்சு ஏங்க உள்ள ஒரு ஆள் இருக்கா அப்படிம்பானுங்க. இதுல என்னன்னா 40 நாள் ஆச்சு கண்டெய்னர் வந்து எப்படா உள்ளே இருக்கான்னு கேட்பானுங்க. சோறு தண்ணி இல்லாம அடுத்து அவனை வெளில எடுத்து போடுங்க தாங்க சொல்லுவானுங்க. இவனுங்க என்ன நினைச்சானுங்க தெரியல, கட்டி தொங்க விட்டுருவானுங்க. திருப்பி போட்டு வர ஃபன் பண்றப்பா அப்படின்ற. ஆமா ஆமா, அந்த ரிஃப்ளெக்ஷன்ல அது என்னமோ ஒரு கம்பெனி பேர் சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன்ல புஷ்பான்னு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ஐகானிக் சீனு என்னன்னா, நம்ம கவிதையே தெரியுமா அதுல எப்படி 4 கயிறு போட்டு தொங்க விட்டாங்களோ, புஷ்பராஜ் ஒரே கயிறுல தொங்குவாரு. ஆடிட்டு இருப்பாங்க. ஃபுல்லா ஜப்பனீஸ் கேங்ஸ்டர்ஸ் கீழே நிப்பாங்க. வெட்டிட்டு இறங்கிட்டு கோடிச்சிவா அப்படிம்பாரு. இந்த அனிமே ஃபேன்ஸ் எல்லாம் அதை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் கழுத்திலே சொல்லுவாங்க. ஜாப்பனீஸ் படிக்கிற அளவுக்கு இரிட்டேட் ஆச்சுடாது. எவனாச்சும் அனிமே பாக்குறவனுக்கு இந்த சீன் எடுத்து போட்டு காட்டணும். பாடுறா அல்லு அர்ஜுன் கிட்ட கத்துக்காங்களா ஜாப்பனீஸ். அதுல வந்து என்ட்ரி சீன்ல ஒரு உடனே சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறது. நீ எப்பறம் நல்லா ஜப்பானீஸ் பேசுற அப்படின்னா 40 நாள் கண்டையில இல்லையா சும்மா இருக்கணும்னு 30 நாள்ல ஜப்பானீஸ் கத்துக்கிறது எப்படின்னு புக் எடுத்து அடிப்பாரு. இதுக்கு பேரு ஜோக்கா. இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு கடகடன். அந்த ஆக்ஷன் சீன்லாம் நான் சொல்ல விரும்பல. அவங்க எல்லாம் கட்டானா வச்சு குத்த வரதும், வேற ஆக்ஸ வச்சு அடிக்க வரதும், கரண்ட் சுருண்டுகிட்டு இருப்பாங்க, என்னென்னமோ நடக்கும். கடைசியில ஒரு புல்லட்டை புஷ்பா மேல இறக்கிடுவாங்க. சரி படம் சீக்கிரம் முடிய போகுது அப்படின்னு ஒரு ஆர்வத்துல இருந்தோம்னா கடலுக்குள்ளாரு வந்து ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் டிரான்சிஷன் நடக்குது. தண்ணிக்குள்ள எப்படி வந்து கேவுக்குள்ள எந்திரிப்பாரோ அது மாதிரி சின்ன காப்பிரைட் உளுந்து எந்திரிப்பாரு. அவர் சின்ன வயசு டிராமா ஈவென்ட் ஒண்ணு காட்டுவாங்க. பார்த்தா எல்லாமே கனவு அப்படின்னு முடிக்கிறாங்க. என்ன சாமி என்ன சாமி சாமி எல்லாம் இருக்கட்டும் சாமி, அங்கமெல்லாம் ஃபுல்லா தெரியுது, கொஞ்சம் மூடு சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ரஷ்மிகா மடனா. ரைட்டு, அவங்களுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குங்கறத ஒவ்வொரு சீன்லயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு டைரக்டர். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ரொம்ப பெரிய மனசு. காஸ்டியூம் இருக்குதான் வேலையே இல்லை இந்த படத்துல. அதுக்கப்புறம் பாப்பா என்ட்ரி. ஆமா இந்த படத்துல இருக்காருல்ல. ஆமா, அவர் வந்து புஷ்பாக்கு எப்படி கால் போட்டுக்குமோ அந்த மாதிரி பாப்பா கை போட்டுக்கிட்டு. அதாவது எப்படி விவேகம் படத்துல வந்துட்டு குட் ஜாப் நண்பா, தட்ஸ் மை பாய் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி இந்த விவேக் ஓபராய் கேரக்டருக்கு ஒரு பிஜே கொடுத்துக்கிட்டே இருக்குமோ நம்ம அஜித் குமாருக்கு அதுக்கு நிகரா ஒரு கதாபாத்திரம். கோழி தொழிலாளர்களோட அப்படியே இதுல போவாரு. வண்டியில போயிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருப்பாங்க. சிக்காவத்தை வண்டியில இது பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? சிக்காவத்து பேரு ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டாங்க. அது சொட்ட போலீஸ். எங்க சொட்ட போலீஸ் தட்டி காட்டுறாங்க. எனக்கு பாப்பா கேரக்டரோட எய்மே எனக்கு புரியல. அந்த ஆளு போயிட்டு இடத்த கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. போய் அங்கேயே வேலை பார்த்து மரக்கட்டைக்கு காசு வாங்கிடுவாருங்க அவரு. ஆனா நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா போன பண்ண வேலைக்கு காசு வாங்கிட்டு பேக்கெட்ல வச்சுதான் போலீஸ கூப்பிடுவாரு. இப்படி ஒரு சிக்கனமான கேரக்டரா பாப்பா வராரு. அதாவது இந்த படத்துல வந்து எப்படி மாறி படத்துல தனுஷ்க்கு ஒரு 1008 இன்ட்ரோ இருக்குமோ, அத பீட் பண்ற மாதிரி புஷ்பாக்கு ஒரு 2000 இன்ட்ரோ இருக்குமா?
ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி சீன், அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு என்ட்ரி சீன், அடுத்தடுத்து வர சீன்கள் எல்லாம் ஒவ்வொன்னா பார்ப்போம். அடுத்து அவர் வந்து அவர் போட்டிருந்த லைக் அந்த ஆர்டமன் சவுண்ட் எல்லாம் கேட்டா விட்டா தாலி மலையெல்லாம் போட்டு அவன சவுண்டா வருது. அவர் கைக்கு பத்தாத ஒரு வாட்ச போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பாரு. நரம்பு தலைச்சு வந்தா அது ரொம்ப மேனரிசமா என்னன்னு தெரியல. சரி, இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு இந்தியன் 2 சீன் வந்து ஒண்ணு நடைபெறுது. என்னதுன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நம்ம பாப்பா வந்துட்டு எல்லாரும் இந்த புஷ்பா ஆளுங்க எல்லாரையும் போட்டு நிரப்பி வச்சிருப்பாரு ஸ்டேஷனையே. அந்த இடத்துல வேற எந்த குற்றவாளியுமே இருக்க மாட்டாங்க. அது வந்து புஷ்பா காண்டி மட்டும் கட்டின ஒரு ஸ்டேஷனு. அங்க வந்துட்டு எல்லா ஆளுங்களும் அடைச்சு வச்சிருப்பாங்க. புஷ்பா வந்துட்டு இவங்க எல்லாரும் ரிலீஸ் பண்ணு, ஒருத்தனை முதல்ல ரிலீஸ் பண்ணணும்னு வருவாரு. அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு காமெடி காட்சி. பி ஸ்டீனு வந்து உள்ள இருக்கான், அவனை வெளில எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டீனு ஒத்துக்கி உள்ள போட போவாங்க. இவனை எப்படிப்பா உள்ள லாக் பண்றது, இவன் டி ஸ்டீனுப்பா அப்படின்னு, பிக்கு கீழே இன்னொரு பி போடு, அது டி ஆயிடுமே அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான தியேட்டர்ல எல்லாம் உளுந்து என்னங்கிறீங்கோ, ஸ்கிரீன் எல்லாம் கிழிஞ்சிருச்சு. அப்படி ஒரு காமெடி. இது இந்த ரூல் எங்க போச்சு அப்ப? அத சொல்றேன். இப்ப இது மாதிரி எல்லாம் விட முடியாது புஷ்பா, ரூல்ஸ் மாறி போச்சு அப்படின்னு சொன்னோன்னே இந்த சத்யா வசந்தன் கோலெல்லாம் போய் நீங்க டிவி வாஷிங் மிஷின் கேட்டீங்கன்னா ஒரு பாம்ப்ளெட் கொடுப்பாங்க. இந்த டிவி வந்து இந்த ஆஃபர் பிரைஸ், இந்த வாஷிங் மிஷின் ஆஃபர் பிரைஸ்ன்னு புஷ்பா திடீர்னு விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. டிவி வாங்கினியே டெண்டுல்கர் கலரா தெரியுறாரா, ரேடியோ வாங்கினியே நல்லா கேக்குது. ஒரு மோனோ டயலாக் பேசுவாரு நம்ம, அவர் பேர் என்ன புஷ்பராஜ். பேசி முடிக்கும் இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா அப்படிம்பாரு. லஞ்சம் 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 அப்படின்னு ஒரு மியூசிக் நான் எதிர்பார்த்தேன், வரல. அந்த இடத்துல தாத்தாவே நான் எதிர்பார்த்தேன், வந்திருந்தாருன்னா மொத்தம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வறுமை போட்டிருப்பாரு. இதுல என்ன ஒரு காமெடினா புஷ்பராஜ் ஆல்ரெடி வறுமை போட்ட மாதிரி தான் நிக்கிறாரு, அவருக்கு என்ன மாதிரி வறுமை போடுவாரு அப்படிங்கறது எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணுது. மூவிங் ஆன். கொடுப்பாரு 37 லட்சத்துக்கு ரவுண்ட் ஆஃப் 42 லட்சமா கணக்கு போட தெரியும். ரவுண்ட் ஆஃப் 42 லட்சமா? ரைட், ஓகே. நான் சரி, இத பத்தி நான் பேச விரும்பல. அடுத்து நம்ம பாப்பா அந்த ஸ்டேஷனுக்கு வருவாரு. வந்துட்டு என்னடா அங்க இன்னொரு ஒரு காமெடி முத்துக்கள் உதிரும். என்னதுன்னா, என்னடா ஸ்டேஷன்ல யாரையுமே காணணும், ஒருத்த நிப்பான், எல்லாரும் லஞ்சம் வாங்கிட்டு போயிட்டாங்க சார், பாவம் பாருங்களேன் சார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறப்போ, இவன் ஒருத்தன் தான் சார் நல்ல பையன், ஸ்டேஷன் ஒருத்தன் இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, சார் புஷ்பா எனக்கு மூட்டை கொடுத்துருக்காரு, நான் மெசேஜ் சொல்லிட்டு போலாம் தான் நின்னு சொல்லிட்டு அவனும் மூட்டை எடுத்துட்டு போவான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் தான் தாண்டி இருக்கோம், லைட்டா ரத்த வாந்தி வர மாதிரி இருக்கு. இன்னும் 3 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்கு. உங்களுக்கே சலிப்பா இருக்கும் போது பாட்டு எங்களுக்கு எவ்வளவு சலிப்பா இருக்கும். அடுத்த வந்துட்டு வேற மாதிரி சார் அப்படின்னா வேற மாதிரி பாட்டு எப்படி வருமோ அது மாதிரி புஷ்பாங்கிறது என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கடா, அந்த வாத்திய மண்டையில ஓடிக்கிட்டே இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி பாப்பா சொல்லுவாரு. புஷ்பா புஷ்பா புஷ்பான்னு ஆட்டோ டியூன்ல அழகா ஒரு பாட்டு வருது. இவ்வளவு வெறுத்து பார்த்தேன் ஒரு பாட்டுலயும். அதாவது எமோஷன்லெஸ்ஸா ஒரு ஏஐ பேச வைப்பானுங்க தெரியுமா, இன்ஸ்டா ரீல்ஸ்ல எல்லாம். Trying this method to earn 50 rupees per day அப்படிங்கிற மாதிரி பேசும் தெரியுமா, அது மாதிரி ஒரு ஏஐ வந்து அந்த பாடி இருக்கும். புஷ்பா 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 அந்த இடத்துல தான் டைட்டில் போடுறாங்க, புஷ்பா 2 ரூல் அப்படின்ட்டு. இதெல்லாம் நடந்து முடியுது. சரி, இதுக்கப்புறம் படம் நம்ம எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்பதான் படத்தோட ஒரு மெயின் பிளாட் ரிவீல் ஆகுது. யாருன்னா ரஷ்மிகா மடனா சிஎம் இருக்காருங்க. அது நமக்கு தேவையில்ல. ரஷ்மிகா மடனா வராங்க, வீட்டுல இருந்து ஒரு புருஷன் கிளம்புறாரு. அப்பதான் சாப்பிட்டுட்டு கிளம்புறாரு. சரிம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன், போய் ஒன்னும் புடுங்க போறது இல்ல, அடுத்த வாழ்க்கையை தான் கெடுக்க போறான் கடத்தல் பண்ணி, சரி இருந்தாலும் பரவாயில்ல கிளம்புறாரு. வந்துட்டு ஃபீலிங்ஸ் என்ன ஃபீலிங்ஸ் அது இல்லங்க, வந்து கட்டி பிடிச்சிட்டு இருப்பான்ல பின்னாடி காலைல. ஆமா, அவர் அப்பதான் குளிச்சு முடிச்சிட்டு சென்ட் போட்டு வருவாப்ல. வந்து சென்ட் நான் சிஎம்க்கு போடல உனக்கு போட்டேன் அப்படின்னு அந்த ரொமான்டிக்கான ஒரு வாய்ஸ். ஆம்பளை எனக்கே ஆசை, அப்படி ஒரு வாய்ஸ் அது. இந்த படத்துல வந்து இத வந்து நான் டீக்ரேடிங்கா சொல்ல, ஒரு பான் ஆக்ட்ரஸ் அவங்க வாழ்க்கையில எத்தனை குத்து வாங்கியிருப்பாங்களோ எனக்கு தெரியல. ஆனா அதை விட ஸ்ரீவல்லி இதுல அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க மட்டும் எனக்கு தெரியுது. நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் ஆகுறாங்க. புஷ்பாவோட செக்ஸ் லைஃப் பத்தி எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு யோசிக்கும் போது. அதுக்கப்புறம் சிஎம் போட்டோ எடுக்கணும் சாமி அப்படின்னு
அப்பாடா சரிடா. இவ்வளவு நேரம் கதை எங்கடா போச்சு அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. படத்தோட 50வது நிமிஷம் கதை ஆரம்பிக்குது. இப்பதான் வாங்க உள்ள போவோம். இது வரைக்கும் கதையே ஆரம்பிக்கல. புஷ்பா ஒரு ரூலை மட்டும் காட்டிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு நேரம். எப்படி ஒரு பாஃபா எப்படி ரூல் பண்றாரு, ரஷ்மிகா மடனா எப்படி ஹோல்ட் பண்றாரு, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அடுத்து வந்து அதுக்குள்ள போறோம். ஆசையா பொண்டாட்டி ஒண்ணு கேக்குது, சிஎமோட போயிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வா சாமி அப்படின்ட்டு நம்ம புஷ்பராஜ பார்த்து கேக்குறாங்க. எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு போவாரு. சிஎம் யாருன்னா நம்ம ஆடுகளம் நரேன். அந்த ஒரு 4,000 ரூபா போட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கலாம். அவர் வந்து கடத்தல்காரங்க எல்லாம் போட்டோ எடுக்க கடத்தல்காரன் கூட நான் போட்டோ எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருவான். இந்த ஒரு நார்மல் ஹியூமன் பீங்கா நான் உங்ககிட்ட கேக்குறவங்க 2 பேர்ட்டையும், ஒருத்தர்கிட்ட நீங்க போட்டோ கேக்குறீங்க, அவர் போட்டோ எடுக்க முடியாதுட்டாரு. அவர் வந்து ஸ்டேட்டோட சிஎம். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கெஞ்சுவேன், ஐயா அவர் போட்டோ தானே ஐயா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன், ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். வெளில கூட காட்ட மாட்டேன் சார், பொண்டாட்டி கிட்ட மட்டும். அதான் மீன்வேல் புஷ்பராஜ். அதாவது போட்டோ எடுக்கக்கூடிய ஆள் பதவியில இருக்காரு, ஐ மீன் போட்டோ எடுக்க முடியாத ஆள் பதவியில இருக்காரு. சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம், போட்டோ எடுக்கக்கூடிய ஆளை பதவியில வச்சிருவோம். என்ன ஒரு யூனோ ரிவர்ஸ்ங்கிற ஒரு புது மீனிங் கொடுத்திருக்காரு சுகுமார். சிஎம்ஏ மாத்திர வேண்டியதான். ஆக்சுவலி த பேட் பிளாட்னு ஒன்று ஆரம்பிச்சா அதுல வந்து என்ன பிளாட்னா சிஎம் கோயிங் டு இக்னோர் அ பர்சன்ஸ் போட்டோ, வாட்ஸ் கோனா ஹேப்பன்? Just God gonna give consent to take a photo of me with some smuggler. What could possibly go wrong? Meanwhile, சுகுமார் to the rule. இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப என்ன பண்றாரு, எம்பி கேரக்டர் ஒன்னு இருக்குது. அவரு அதாவது இந்த செம்பட்ட மரம் இருக்கும் தெரியுமா, அந்த சந்தன மரம், அது என்ன கலர்ல இருக்குமோ அந்த கலர்ல ஒரு மீச ஒரு தலை வச்சிருப்பாரு. பிறந்ததுல இருந்து என்ன தேய்ச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் மருதாணி எடுத்துட்டு வந்து தலையில ஃபுல்லா தேய்ச்சி விட்டுருக்காரு. அந்த கேரக்டர் வந்துட்டு என்ன சொல்லணும்னா, அந்த கேரக்டர் கிட்ட புஷ்பா சொல்லுவாரு, நீ சிஎம் ஆயிடு, நீ என் கூட போட்டோ எடுத்துப்பீல, சரி அப்ப நீ சிஎம் ஆயிடு அப்படின்றது. இந்த இடத்துல நான் புஷ்பராஜுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்க விரும்புறேன் ப்ரோ. செல்ஃபி கேமரான்னு ஒண்ணு கண்டுபிடிக்க போறாங்க. நீங்களே சிஎம் ஆயிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா போயிடும். செல்ஃபி எடுத்து வீட்டுல மாட்டிருங்க, பிரச்சனையே இல்ல. ஏன் எதுக்கு இந்த சிஎம் பாட்டு சூப்பரா இருக்கும். ஒரு நிமிஷம், எப்படி இந்த அவர் எப்படி இந்த சிஎம் போஸ்டிங்க வாங்கி தர போறாருங்கிறது ஒரு 2 வரியில சொல்லிட்டு போயிடுறேன். 2000 டன்னு எப்படி நம்ம இவர் சூர்யாவோட அப்பா சிவகுமார் வந்துட்டு 4 டன்னு காண்டோ அப்படிங்கிற மாதிரி 2000 டன்னு 2000 டன்னு வந்து டீலர் பேசுவார். இது வந்து என்னன்னா, நம்ம பூமி படத்தை இந்த இடத்துல நான் ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னு விரும்புறேன். அவர் என்ன சொல்லுவாரு, விவசாயி ஒரு விருதை விளைய வைக்கிறான், அது டீலர்கிட்ட போகுது, டிஸ்ட்ரிபியூட்டர் போகுது, அப்புறமா மக்கள்கிட்ட போகுது, 5 ரூபா அடிக்கிறான். நம்ம நேரடியா மக்களே போய் சந்திப்போம் அப்படிங்கிற கதையா, நடுவுல வர டீலரு டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்களாலையும் கழிச்சுட்டு நேரா கஸ்டமருக்கே கொடுக்கறது சந்தன மரத்தை, டைரக்ட் டோர் டெலிவரி. அது மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வராரு புஷ்பராஜ். இல்ல இது இந்த ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பா தான் நான் பாக்குறேன். புஷ்பராஜ் என்னதான் வந்து ஒரு கிரிக் குதியானா இருந்தாலும் ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ் அவர்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் அது 2000 டன் கடத்துறாங்க, இதெல்லாம் பேச வேண்டாம். படத்துல 3 மணி நேரம் 21 நிமிஷத்துல எவ்வளவோ கண்டென்ட் இருக்கு. மோகன் வந்து பிளாட்ல மட்டும் போக்கஸ் பண்றாரு. ராஷ்மிகா அக்கா பத்தி சொல்லுங்க, ராஷ்மிகா பத்தி சொல்லுங்க. என்னடா எம்எஸ், அதாவது புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த. படத்துல ஏகப்பட்ட கட்டைங்களை டீல் பண்ணிட்டு இருக்காங்க. மோகனாச்சும் ரஷ்மிகா பத்தி கேட்டாரு, எம்எஸ் ஒருத்தர் இருக்கான், சுனிலோட பொண்டாட்டி மேல வெறியா இருக்கான். ரொம்ப குண்டாயிட்டா வேணா வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் எதுக்கு அனுப்புவோமாடா? அங்க டன் கணக்குல தூக்கிட்டு இருக்காங்க, எடையா போய்கிட்டு இருக்கு சந்தன கட்ட, நீ இவ எடைய பாத்துக்கிட்டு இருக்க. ஏண்டடே எங்க வீட்டுக்கு வர சொல்லுவான் டீல் பேசுறதுக்கு. அந்த ராஷ்மிகா வந்து கூப்பிடுவாங்கல்ல. வரேன் அடுத்து வரேன். அதாவது 2000 டன் எங்க இருந்து கொண்டு வர போறோம், எப்படி கொண்டு வர போறோம், ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. சரியா? அப்பதான் ஸ்ரீவதி ஆயிடுச்சு இல்ல வருது கொண்டு வந்து
என்னங்க அது என்ன ஏதோ ஒரு கன்றாவிங்க சமைச்சு ஏதோ ஒரு கருப்பு கலர்ல கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுக்கு. இல்ல வெள்ளாட்டு கறி. வெள்ளாட்டுக்கறியா? அது வந்து உப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவான். உப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. ஸ்ரீவல்லி போயிட்டு வெள்ளாட்டுக்கறி மொத்தத்தையும் கீழே தள்ளி விட்டுரும். போயிட்டு நான் இருங்க பொண்டாட்டிய காம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் காலை தான் புடிச்சிருப்பாரு. ரைட்டா, மன்னிச்சிட்டு ஸ்ரீவல்லி அப்படிங்கிற மாதிரி. அண்ணன் வந்து காலை காட்டினாலே அரை மணி நேரம் பார்ப்போம். அண்ணன் அவரோட அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏத்த மாதிரி காலை பிடிச்சதுக்கு அக்காக்கு ஃபீலிங்ஸ் வந்துருது. இந்த லவ்லிய நான் அடங்காதன்னு சொல்லிட்டு கால்ல தடவிப்பான் எடுத்து. என்னத்த? அதாங்க அந்த இது கையில தடவுவான்ல தாடியா? அடங்காதவன்டா அப்படின்னு சொல்லிட்டு தடவும். இல்ல கால்ல ஏதோ குத்திக்கும், சோ அதனால மஞ்சள் போட்டிருப்பான். அந்த மஞ்சள் வந்து தாடியில தேய்ச்சு இன்னைக்கு வந்து அம்மிக்கல்லால அடிபட்டுரும். அதை சரி பண்றங்கிற பேர் வழியா மஞ்சள் எடுத்து தூவிட்டு இருப்பாரு. இது மாதிரியான பல காட்சிகள் அவங்களோட ஃபீலிங்ஸ் ஹைலைட் பண்ற மாதிரி ஒரு பாட்டு. அதாவது விருமன் படத்துல நம்ம எல்லாம் ஒரு சாங்க பார்த்து ரசிச்சிருப்போம். அடிஜி சங்கர பல பொசிஷன்ல வச்சு கார்த்தி பதம் பார்த்த ஒரு சாங்கு. அதுக்கு நிகரா ஒரு பாட்டு. நான் என்னடா ஃபர்ஸ்ட் ஹாப்ல கிசுக்கு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குங்கிற நினைச்சு பார்த்தேன். கடைசியில பார்த்தா அது ஃபீலிங்ஸ் பாட்டு. இல்ல எது ஐட்டம் சாங் எது ரொமான்ஸ் சாங்னே கண்டுபிடிக்க முடியல. ஷோல்டர் தூக்கிட்டு இருக்கும், அது மேல நம்ம ஏறி குச்சிட்டு இருக்கோம். வேதாளம், அதாவது இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் வந்துட்டு நவீன காலத்துல எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கற்பனை. ஏறி குச்சி என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. பாட்டும் நல்லா இருக்கும், டான்ஸும் நல்லா இருக்கும். இந்த பாட்டுல எதுவுமே நல்லா இல்ல. ரைட். நான் ஆக்சுவலி இதுல வர எல்லா பாட்டுக்குமே கணேஷ் ஆச்சாரியா தான் கோரியோகிராஃபர். கணேஷ் ஆச்சாரி இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றப்பான்னு தான் எனக்கு இன்னும் யோசிக்கிறேன். ரஷ்மிகா பிட்டெல்லாம் நம்ம தாண்டிட்டோம். இப்ப நம்ம நேரா படுத்திருப்பா, அதான் கால் மேல கால் போட்டிருப்பா, அதெல்லாம் நல்லாதாங்க இருக்கும். மேல இருக்க காலும் எந்து, கீழே இருக்க காலும் எந்து. இதுல வந்து பார்ட் 1, அதாவது இந்த படமும் பார்ட் 1 கனெக்டடுங்கறத எப்படி அவங்க தெரியப்படுத்துறாங்கன்னா, ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ். ரஷ்மிகா வந்து எல்லாம் முடிச்சிட்டு டயர்டா படுத்திருக்கிறப்போ காலத்துக்கு மேல போடுவாங்க. ஏண்டி கால் மேல கால் போடுற அப்படின்னு கேக்குறப்போ, எதுவும் என் காலு இதுவும் என் காலு நான் போடக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் தானே கோயிலு. ஆமா, நேரா இன்டர்வலுக்கு போயிடுவோம். இந்த மாதிரி படம் வந்து நீங்க சொல்றீங்களா? நானா சொல்றதா சொல்லுங்க. சொல்றதான் எடுத்து கடத்தி கொண்டு வருவாங்களா, கொண்டு வரும்போது எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க இருப்பாங்களே, சுனிலோட பொண்டாட்டி வந்து இத மாதிரி அவன் தம்பி வச்சு இது பண்ண சொல்லுவாளா, அது மாதிரி இதுல இருக்கான்னு சொல்லிட்டு புஷ்பாவோட கேங்ல இருக்கான், அவனை வச்சு மிரட்டினா எல்லாம் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுப்பா. இவங்களும் சரி மிரட்டலான்னு சொல்லிட்டு பார்த்தா அறுத்து போட்டுருவான். வந்து தள்ளி விட்டு கொலை பண்ணிடுவாருல. கொலை பண்ணிட்டு இப்ப இருந்தாதான் பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சிண்டிகேட்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் பயம் வரும் அப்படின்னு சொல்லி பயம் முடிச்சு வைப்பாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி புஷ்பா வந்து சாரி கேட்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவார். நீங்க சொல்லுங்க. அதாவது அந்த எம்பியும் இப்ப அந்த எம்பிக்கு தான் பயங்கர ப்ராப்ளம். யாரு? நம்ம மருதாணி மண்டை. அவருக்கு வந்து பயங்கர ப்ராப்ளம் புஷ்பாக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கும் இருக்கிற பிரச்சனையினால. அதனால என்ன பண்ணுவாரு, நான் புஷ்பாவை சாரி கேட்க வைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு பிரைமரி ஒரு பிளாட், சாரி சொல்ல வைக்கிறேன் அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் என்னங்க, இப்ப வந்து புஷ்பா வந்து சாரி கேட்க போறாருங்க பாப்பா கிட்ட. ரைட்டா? வாவ் கிரேப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் போயிட்டு அதுக்கு முன்ன ஒரு டென்ஷன் பில்ட் பண்ற பேர் வழியா இவன் உட்காந்து குடிப்பான், சட்டை மாட்டுவான், லுங்கி கட்டுவான், அப்படியே இழுத்துட்டு வந்து சைலன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாரி கேட்க வைப்பானுங்க. அவனும் ஏதோ அரை போத நாய் சாரி சொல்லிரும். அத டேப்பர் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பான். பகத் ஃபாசில் பாப்பா வந்து இரிட்டேட் ஆன மூமெண்ட் அங்கதான். 2024 எனக்கு பிடிச்ச 2 ஆக்டர்ஸை வெறுக்க வைக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்னு கமலஹாசன், இன்னொன்னு பாப்பா. கிரேட். பேச முடியல, தொண்டையெல்லாம் அடைக்குது அந்த படம். சாரி கேட்டுட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துலதான் என் கேரக்டர் பாதிக்கப்படும். கேசவா சாரி கேட்டு போய்கிட்டு இருப்பான். கேசவா மூடிக்கிட்டு வந்துட்டு இருக்கலாம். என்னைய மாதிரி அது ஒரு ஓட்டவை ஒளறிடும். நீ வந்து சாரி கேட்டோன்னு ஷாக்காயிட்டான் மச்சான் சுனிலு அப்படின்றான். அப்ப நீ ஷாக்கா, அப்ப நீ என்ன நம்பல இல்ல அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பாரு. இந்த போது நான் என்ன பண்ணதுன்னா, போய் வண்டியை நிறுத்திட்டு
திருப்பி ரிவர்ஸ் எடுத்து நேரா போய் பக்கத்து பாசில முட்டி தண்ணியில தூக்கி தண்ணியில விடுது. ஆஹா ஆல்ரெடி ட்ரங்க் அண்ட் டிரைவிங் பண்றான்டா அப்படின்னு பாக்குற நேரத்துல பூல்ல ஒண்ணு கடிச்சு பூல்லயே ஒருத்தர் ஒண்ணு கடிக்கிறாரு. யாருன்னா நம்ம புஷ்பராஜ். அது பாப்பா கேரக்டரே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு பாக்குறப்ப. எனக்கு வந்து சுகுமாரோட பெட்டிஷஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருத்தன் வந்து பண்ணிக்கிட்டு ஹார்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப டோரை திறந்துட்டு உள்ள போறது, வெளில பயங்கரமான கோடிக்கணக்கான டீல் பண்றப்ப கிச்சன்ல வச்சு போடுறது, பூல்ல ஒருத்தனை தள்ளி விட்டு அவன் மேல ஒண்ணு கடிக்கிறது. ஈவன் இன் மை வைல்டஸ்ட் ட்ரீம்ஸ் நான் இதெல்லாம் நினைச்சு பார்த்தது இல்ல. ஆக்சுவலி அவரு ரியல் லைஃப் பெட்டிஷன் எல்லாம் படத்துல காமிச்சுன்னு இருக்காரு. அதை வர எல்லாரும் பண்றாங்க. அதுதான் இன்னொரு ரொம்ப கவலையா இருக்கு. ஒரு டைரக்டர் எரெக்டடான பீனஸோட ஒரு கதை எழுதுனா எப்படி இருக்கும் அந்த ரைட்டிங் அப்படிங்கறது இந்த இடத்துல பிரதிபலிக்குது. மூவிங் ஆன். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு என்னென்னமோ பேசுவாங்க. அவன் போதையில பேசுவான், இந்த ஷாக்ல பேசுவான், ரெண்டுமே புரியாது. ஐயா ஒரு பாட்டு, ஒரு ஃபேவரட் பாட்டு ஒண்ணு இருக்குமே, இப்பதான் பாடுவாரு. வரேன். கடைசியா எண்ட் பாயிண்ட்ல வந்துட்டு புஷ்ப வள்ளுவர் ஒரு நல்ல ஒரு குரல் ஒண்ணு உதிர்த்தாரு இந்த இடத்துல. எம்எஸ் சொல்றான். அந்த எம்எஸ் சொல்லுவாரு, உண்மையான ஒரு குரல் வரும். என்னன்னா நம்ம புஷ்பராஜ் வந்து சவால் விடுவாரு பாப்பா கிட்ட. முடிஞ்சா புடிச்சுக்கடா சிக்காவத்து, எப்படி முடிஞ்சா புடிச்சுக்கடா சிக்காவத்து, இது விட்டுட்டு போயிடுற சிண்டிகேட்டு, ரைட்டா? முடிஞ்சா புடிச்சுக்க சிக்காவத்து, புடிச்சுட்டா விட்டுற சிண்டிகேட்டு. அடுத்து இதோட முடிவுன்னு பார்த்தா மறுபடியும் தூக்குவேன் கோடாலி, கூலியா போவேன் காடேரி. குழந்தை 5வது 2வது குழந்தைங்க ரைம்ஸ் கூட இவ்வளவு சைல்டிஷா இருக்காது. இத வந்து ஒத்தால் சொல்லல, ஒரு கூட்டமே 5-6 பேர் சேர்ந்து சொல்றாங்க. பாடுவாங்க, பாட்டு மாதிரி பாடுவாங்க. அதை பாடிக்கிட்டே போறானுங்க. பனைமரத்துல ஒவ்வால புஷ்பராஜுக்கு சவாலா பாடிக்கிட்டே போறானுங்க. அந்த இடத்துல எம்எஸ் நீ ஒரு தடவை பாடுற உன் பாட்ட, இந்த சிக்காவத்து புஷ்பா வள்ளுவர். புதுசுதா சிக்காவத்து முத்தன்னா ஊத்து சிங்கேட்டு ஊத்துல இருக்கு கோதாதி, நீ ஒரு கேப் கோடாலி பக்கத்துல இருக்கா ஸ்ரீவல்லி எடுத்து போட அவளை. ஏன்டாரே என்ன பேசிட்டு இருக்க? நீ புதுசா நீ முடிஞ்சா புரிஞ்சுக்குதா சிக்காவத்து, அது இப்படிதான் பேசுவான். இப்படிதான் எங்க சரி அடுத்து போமா கோயிலு பார்த்து நம்ம புஷ்பராஜ் வந்து செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எனக்கே உன்னை பிடிச்சிருக்குடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு தாடியை சிலிப் விட்டு அடங்காதவன்டா அப்படிங்கிறாரு. அடங்காதவன் இன்ட்ரோல் முடிக்கிறாங்க. எவனுக்கும் மட்டும் புஷ்பா 2 வாங்கினா கன்ஃபார்ம் இதான் டைட்டில், அடங்காதவன் டப்பிங் டைட்டில். அதான் அந்த கட்டையை வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு பாப்பா. இப்பதான் படத்திலேயே உருப்படியான சீக்வன்ஸ் ஒண்ணு நடப்புறது. என்னதுன்னா 2000 டன்னு காண்டோம் இல்ல கட்டை கொண்டு போறாரு புஷ்பராஜ். அதை தடுக்கணும்னு வராரு நம்ம பாப்பா. ரெண்டு பேருக்கும் சிகாவத் அது ரொம்ப முக்கியம், ரொம்ப ஐகானிக்கான கேரக்டர் இல்லையா சிகாவத்னு. பெல்வீர் சிங் சிகாவத். என்ன சிங்கு? பல்வீர் சிங். அதனாலதான் படத்துல பாடிக்கிட்டே இருக்கானடா. அது எங்க போகுது? அந்த சீக்வன்ஸ் அருமையா இருக்கு. HD கிடைச்சிச்சுன்னா டவுன்லோட் பண்ண சீக்வன்ஸை மட்டும் பாருங்க. நான் அதை ஸ்பீட் ரன் பண்ணிடுறேன். ஸ்பீட் ரன் பண்ணி எங்க வரோம்னா கட்டையை பிடிச்சிட்டாரு நம்ம பாப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், எல்லாம் கை தட்டுங்க. கட்டையை பிடிச்சிட்டு கட்டையை கொண்டு போய் வச்சுக்கிறாரு நம்ம பாப்பா. ஒரே சந்தோஷம். பிரஸ்ஸுக்கெல்லாம் இன்டர்வியூ கொடுத்து ஒரே மஜா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா படத்தோட சொல்லுங்க போட்டோ எடுத்துக்கிட்டு அவர் பாட்டு போஸ் கொடுத்துட்டு பிரஸ்ஸுக்கு அந்த இடத்துல வந்து அவர் இமிடேஷன் எல்லாம் பண்ணி காட்டினாரு. யார் சார் இந்த கொள்ளைக்கு பின்னாடி இருக்கிறதுனால இந்த ஸ்மகுலராங்கிற மாதிரி தோலை தூக்கி காட்டுறது. பாப்பா உள்ள வராரு. சுனில் அவங்க பொண்டாட்டி அந்த கட்டையை பாத்துக்கிட்டே இருக்காங்க. சுனில் கூப்பிட்டு சட்டோட கட்டையே இல்லடா அப்படின்னு சொல்லி மூஞ்சிலே அடிக்கிறாங்க. இல்ல அதுல இந்த வேலையில வந்துட்டேன் வந்த காரனுக்கு சொல்லுவான் பாத்தியா, மினிஸ்டர்ட்ட பேசுவோம் முதல்ல நீ யாருன்னு தெரியாது, MLA யாருன்னு எனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி. இது முதல்ல இதுவே இல்லைன்றாரு, சந்தனமே இல்லைன்றாங்க. இது எங்க வேளாதான இல்லங்கிற மாதிரி அது சந்தனமே இல்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு செங்கந்தனம் ஒரு வார்த்தையை கேட்டாரு, எங்க தெரியுமா போகுது? செங்கடல். அதுலயாச்சும் நல்ல ஒரு எலவேஷன் இருக்கும், பிஜிஎம் போட்டு கொஞ்சம் சீனை காப்பாத்திருப்பான். சரி போங்க.
இதுல டிஎஸ்பி சாம் சிஎஸ் 2 பேரும் முட்டி தட்டுறாங்க. ஆனா ஒரு சீன் எலிவேட் ஆகல. சரி விடுங்க. அடுத்து ஆனா டிஎஸ்பியை பாராட்டு ஒரு 50% வால்யூம் குறைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல பிஜிஎம் எங்க இருக்குன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. பிஜிஎம் இருக்காரு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த மாதிரி சொல்றாங்க அது வந்து ஒரிஜினல் கட்டையே கிடையாதுரா, அது டூப்ளிகேட்ரா, அது வந்து அதே மாதிரி இருக்கும் அடிமாங்க. இதை வந்து எப்படி ஆடியன்ஸ்க்கு எப்படி ஈஸியா புரிய வைக்கலாங்கிறதுக்காண்டி இன்னொரு கேரக்டர் நல்ல டைலாக் சொல்லும். நீயும் என் புருஷனும் பார்க்க ஆம்பளை மாதிரி இருக்கீங்கல்ல, அது மாதிரி சந்தன கட்டை மாதிரி இருக்குங்கிறாங்க. ஆணி அடிச்ச மாதிரி ஏறுது மண்டையில. இந்த சீன் முடியுது. இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, புஷ்பா வந்து இது பண்ணிடுறாங்க. புஷ்பானா ஃப்ளவர் நடிச்சியா ஃபயர் தானே, ஒரு மோனோ ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த 5வது 6வதுலாம் மைம் கிளாஸ் பார்த்திருப்போம். அத வந்து லைவா 2 பேரும் நடிச்சு, அதாவது அவங்க கிட்ட வந்து இந்த ஸ்பீக்கர் போன்லாம் இருக்கும், நம்ம ஃபாஃபா கிட்ட பக்கத்துலயே தான் கிடக்கும். இல்ல ப்ரோ நான் வந்து மைம்ல பண்ணி பேசுறேன் அப்படின்னு குப்ராஜ்னு ஒருத்தர். குப்பராஜா, ஐயோ அவரு பாவமான கேரக்டரா. சரி புஷ்பா மேல இருப்பாரு, அடி மேலனா மேல அவர் ஏதோ மலை மேல நிப்பாரு, நம்ம பாப்பா கீழே நிப்பாரு. அவர்கிட்ட கேட்டுட்டு இருப்பாரு, எப்படா சந்தன கட்டை எடுத்துட்டு போனேன், நான் வந்து தண்ணியில எடுத்துட்டு போனேன்டா அப்படிங்கிற மாதிரி ஏதோ 2 பேரும் சைன் லாங்குவேஜ்ல பேசிப்பாங்க. அதுக்கப்புறம் வெடிச்சிருங்க. ஒரே ஒரு கட்டையை மட்டும் வச்சிருப்பாங்க அந்த ஆளு. ரைட்டா, இப்ப பாப்பா உடனே புடிச்சுக்கிட்டு அந்த குரல்ல என்ன சொல்லிருப்பாரு, ரைட்டிங் வா வாட்டர் ரைட்டிங், முடிஞ்சா புடிச்சுக்கடா சிக்காவத்து, புடிச்சா விட்டுற சிண்டிகேட்டு, மறுபடியும் தூக்குவேன் கோடாலி, கூலியா போவேன் காடேரி. அதாவது ஒரு கட்டைய புடிச்சிட்டா கூட நான் கூலியா போயிடுறேன் அப்படின்னு புஷ்பா குறிப்பிட்டிருப்பாரு. அந்த குரல் விளக்கம் இல்லையா, அந்த பொருள் அப்படின்னு போட்டு எழுதுறேன். நான் ஒரு கட்டைய புடிச்சிட்டா கூட நான் சிண்டிகேட்டை விட்டு போயிடுறேன், திருப்பி கூலி ஆள் ஆயிடுறேன் அப்படின்னு புஷ்பா சவால் விட்டுருப்பாரு. பாப்பாக்கு ஆண்டவன் தயவுல ஒரு கட்டை கிடைச்சிரும். அந்த இடத்துல பாப்பா வந்துட்டு சுகுமார் பெர்ஃபார்ம் பண்ண சொன்னாரா இல்ல யார் பெர்ஃபார்ம் பண்ண சொன்னான்னு தெரியல, வாயை உடச்சுடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நீ கூலி கூலிடா கூலி கூலி அப்படின்னு ஆடுவாரு. சன் பிக்சர்ஸ் கூட கூலி படத்துக்கு இப்படி ஒரு ப்ரொமோஷன் பண்ண முடியாது, போட்டு கூலி கூலின்னு ஆடுவாரு. ஒரு கண்ணு முன்னாடி வெடிச்சிடும். இது வந்து கூலி படத்துல வரதான். இது கூலி இல்ல நினைச்சு பாருங்களேன், எல்சியூ கனெக்ட் பண்றாங்களா, பக்கத்து பாசில அமீர் கேரக்டர் அங்க வருதான், கூலிடா கூலி அப்படின்னு ஆடுதான். ஐயோ ரைட்ரா, உண்மையிலே லூசு பண்ணதா போல இருக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் தெரியுமா. எப்படி வந்து கமல் வந்து தங்கத்தை திந்துங்கடா ஏய் அப்படின்னு கடுப்பாச்சோ அதே மாதிரி அதை விட பல மடங்கு பாவம். எப்படி ஜிவிஎம் வந்து கடன் வாங்கிட்டு இப்ப அவர் கஷ்டப்படுறது இல்லாம படம் எடுக்கிறேன் நடிக்கிறேன் நம்மளையும் கஷ்டப்படுத்துறாரோ, அது மாதிரி பாப்பாக்கு என்ன பண பிரச்சனையா தெரியல இந்த படத்துல நடிச்சிருக்காரு. நம்ம கோவிலுக்கு போறோம், கோவில் சீக்வன்ஸுக்கு போறோம், மெயினான சீக்வன்ஸ். படம் இவ்வளவு நேரம் சொல்றேன் எங்களுக்கு டயர்டா இருக்கு, கேக்குறவங்களுக்கு டயர்டா இருக்கு, எடுத்த டைரக்டருக்கே டயர்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சண்டை போட்டாங்களே 2 பேரும், அதான் டயர்டாகி ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும் சொல்லி சரி படத்துலதான் டிராமா இல்ல நம்ம 2 பேராச்சும் டிராமா பண்ணுவோன்னு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க ரியல் லைஃப்ல. அருமை சார். இப்ப கோவில் சீனுக்கு வரும். இந்த சீனை மோகன் விளக்குவார். மைக்க வாங்கி பாருங்க, மூச்சு அடைக்குது, நீ பேசு கொஞ்ச நேரம். அப்படியா, அதான் கோவில்ல இத மாதிரி அர்ச்சனை பண்ணான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. புஷ்பாவோட கோத்திரம் என்ன அப்படின்வாங்க. இவன் வந்து கோத்திரம்லாம் இல்லாதவன், இவன் வந்து தேவடியா பிள்ளை அப்படின்னு அப்படின்னு சரிங்களா. டைரக்டா சொல்ல மாட்டாங்க, இன்டைரக்டா சொல்லுவாங்க தேவடியா பிள்ளைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏசி பிள்ளை அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தைங்க பயன்படுத்தி இருக்கு மேல கூறுங்க. அது போது இவங்க வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ராஸ்மிகா வந்து ஆமா என் சாமி அப்படிலாம் இல்ல, அது மாதிரி ஏதோ ஒன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். இருங்க நல்ல டயலாக். சாமி என்ன கோத்திரம் அப்படின்னா, சாமிக்கு எது கோத்திரம், அனைத்து கோத்திரமும் சாமிக்கு தானே அப்படின்னு. என் சாமியும் அப்படிதான், என் வீட்டுக்காரரும் அப்படிதான், அவர் கோத்திரம் கிடையாது. எனக்கு இப்ப மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க ராஸ்மிகா. என்னன்னு எடுத்து பார்த்தா பிரெக்னண்டா இருக்காங்க, குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வாரம் தள்ளி போய் தெரியாது, வார கணக்குல தள்ளி போனுச்சுன்னா மெனோபாஸ் மொத்தமா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உண்மையா
அதான் அதனால என்ன பண்ணுவானா, போயிட்டு புடவை கட்டிட்டு மூஞ்சில பெயிண்ட் அடிச்சுட்டு ஆட ஆரம்பிச்சிருவான். நான் கக்கூஸ் போயிட்டேன். நீங்க சொல்லுங்க. ஓ நீ போயிட்டியோ, சரி ரைட். அதாவது என்னதுன்னா, இப்ப ரஷ்மிகா மண்டனா பிரெக்னெண்டா இருக்காங்க. அவர் வந்துட்டு என்ன பண்ணும், இதை கேட்ட உடனேயே நம்ம அல்லு அர்ஜுன் அவர் வந்துட்டு டான்ஸ் ஆடுறதுக்கான சீக்வன்ஸ் எதுவுமே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த ஆடியன்ஸுக்கு, இனி நான் டான்ஸே ஆடக்கூடாதுரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். மனுஷன் உசுரை கொடுத்து உருண்டு பிறண்டு காளியம்மா வேஷம் போட்டு ஆடிட்டு இருப்பாரு. அது காளியம்மா தான் நினைக்கிறேன், என்ன கடவுள்னு தெரியல. எனக்கு வந்து அதை பார்க்கும்போது என்ன வயிறு கலக்கிருச்சு. நான் அப்படியே பாத்ரூம் போயிட்டேன். பாருங்க புஷ்பராஜ் எவ்வளவு ஒரு பயம் ஸ்ட்ரைக்கிங்கான கேரக்டர்னு ஒரு ஆளை கக்கூஸ் போ வச்சிருக்கு. ஓகே, ஒரு சீன்ல ஆடி முடிக்கிறாரு, தீ மிதிக்கிறாரு. அதாவது கால்ல தீ மிதிச்சு பாத்துருப்போம், கையில மிதிக்கிறாரு, சூத்துல மிதிக்கிறாரு புஷ்பராஜ். உருளாருங்க அவரு. நான் இது வரைக்கும் தீ மிதிக்கிற மேல அங்கர பிரச்சனை பண்ணி நான் பார்த்ததே இல்ல. புதுவிதமான ஒரு இருக்கு. எங்க பாபா படத்துல கூட தான் ரஜினி படுத்துட்டு இருப்பாரு இந்த கங்குல. யார் மேல? இந்த தீ கங்குல தான். பாபா படம் பாத்துருக்கீங்களா? தீ கங்குல படுத்து படுத்திருப்பாருங்க. உருள்றாங்க, பிறல்றான், பாயிறான். அது என்னமோ அது வந்து ஜல்லிக்கல்ல விழுந்து விளையாடுவாங்க தெரியுமா பசங்க, சின்ன பசங்க. அது மாதிரி தீமிதி கல்ல ஆடிக்கிட்டு இருக்காரு. சரி, இந்த சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரஷ்மிகா மண்டனா உள்ள வராங்க. ஏன் சாமி இந்த ஆட்ட ஆடுற அப்படின்ட்டு. அப்ப வந்து சொல்றாரு, எனக்கு வந்து பொண்ணு பிறக்கணுங்கிறதுக்காண்டி பண்றேன், பையன் பிறந்த அவனுக்கு கோத்திர நேம் கூட என்னால கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. நீ வருத்தப்படாத சாமி, உன்னை வேணா நான் பாட்டு பாடி சேர பண்ணிட்டான்னு ஒரு கங்குமா சரி இருப்பாய சாமி உடுங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் அடுத்து நடைபெறுது. இதுக்கப்புறம் என்னன்னா, இந்துக்கள் புனிதமாக கருதப்படுற கோவில்ல ஒரு பெண் மகளோட சேலையை பிடிச்சி எடுத்து ஒரு பொறுக்கிக்காங்க வந்து காப்பாத்த இந்த கடவுளே புஷ்பாதான். அது தெரியாத பவுனுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா கிஸ் அடிச்சு போன்னு சொன்னாலும் தானே. ரைட், மேல கண்டினியூ பண்ணுங்க. இல்ல அதான் பிடிச்சி இருப்பாங்க. அதான் சின்னையா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் அண்ணன் பொண்ணு வந்து கதரும். சரிங்களா ஐயா, கொஞ்சம் கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா இந்த போர்ஷன்ல அல்லு அர்ஜுன் சேலை தான் கட்டி இருக்காரு. யாரு சேலையை பிடிச்சி? அதான் தப்பு பண்ணவனுங்க வந்து பசங்களையும் போட்டு வைத்தானுங்க. தெரிஞ்சக்கூடிய விஷயம் அண்ணன் பொண்ணு வந்து பிடிச்சிருத்தாங்க. பாருங்க, இந்த சீக்வன்ஸ் சுகுமார் எப்படி யோசிச்சாருன்னு தெரியல. பொம்பளை ட்ரெஸ்ல இருக்கிற பசங்க, அதாவது சேலை கட்டி இருக்கிற பொம்பளை ட்ரெஸ்ன்னு இல்ல, சேலை கட்டி இருக்கிற பசங்க சேலை கட்டி இருக்கிற பொண்ணுங்களை ஹராஸ் பண்றாரு. அப்படிதானே? அது என்ன இலவோ தெரியல. இதுல என்ன ஒரு நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. ஃபைட் எல்லாம் முடிஞ்சு இவங்களுக்கு மொட்டையெல்லாம் அடிச்சு கழுதையில அனுப்புவாங்க. அப்ப சேலையில உள்ள பாடி போட்டிருப்பாங்க. அது கரெக்ட். இதுல வந்து ஒரு அரசியல் ஒளிஞ்சிருக்கு, அதை கொஞ்சம் எடுத்து கூறுங்க. ஆனா அதாவது என்னதுன்னா, அல்லு அர்ஜுன் வந்துட்டு எப்படி நேஷனல் அவார்டு வாங்கினாரு நமக்கு எல்லாம் தெரியும். அவர் வந்து இப்போதைக்கு ஏன்பா என்ன ஒரே தெரியா முடிச்சு விடலான்னு பாக்குறியா எப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுமா? இப்போதைக்கு இருக்கிற ரூலிங் கவர்மெண்டோட, அதாவது சென்ட்ரல்ல இப்ப இருக்கிற ரூலிங் கவர்மெண்டோட அல்லு அர்ஜுன் கொஞ்சம் நல்ல நல்ல டேர்ம்ஸ்ல இருக்கிறாரு. சோ அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சு. இப்ப என் கேள்வி என்னன்னா, இதே மாதிரி ஒரு படம், இதே மாதிரி கோவில்ல வேற ஒரு டைரக்டர், உதாரணத்துக்கு நம்ம மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் அது மாதிரி எடுத்துப்போம். இதே மாதிரி கோவில்ல வந்துட்டு ஒரு பெண்ணின் சேலை இழுக்கப்படுகிறது அப்படின்னு வச்சா, ஹெச்ல பேர் ஆரம்பிக்கிற சிலர் வந்துட்டு, ஏன் இதே மாதிரி நீங்க வந்து சர்ச்சில் வந்து இழுக்க மாட்டேலா அதே மாதிரி கேள்வி எழுப்பாம போயிடுவாங்களா அப்படின்னு இந்த இடத்துல நான் தாழ்மையான ஒரு கேள்வி. இல்ல, சிலர் வந்து உங்க அப்பா வந்து சூதான தச்சார், நீங்க வந்து டைரக்ட் பண்றதுன்னு கேட்பாங்க. தனுஷ்கே அது தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி சிலர் வர வாய்ப்பு இருக்கு. எங்க ஆத்துல இந்த மாதிரி படம் அலௌட் இல்ல. அப்படி ஆத்துல படத்தை போட்ட நனைஞ்சிரு. சரி வேணாம் விடுங்க, அடுத்து நீங்க பேசுங்க மோகன். இதுக்கப்புறம் என்னன்னா, போட்டு எல்லாத்தையும் காப்பாத்திடுவானா, காப்பாத்திட்டு போய் அப்பயும் வந்து மனசு மாற மாட்டான். எங்க அண்ணங்காரன் வந்து அவன் அப்பயே மனசு மாறிந்தானா படம் அப்பயே முடிஞ்சிருக்கு. இவன் வந்து ஏமாத்த பண்றான் மேடம், பொறுக்கிடா அப்படின்னு வந்து நீங்க வந்து யோசிக்கலாம், ஏன் இந்த சீக்வன்ஸுக்கு படத்துக்கு சம்பந்தமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. என்னதுன்னா, இப்ப வந்து பார்ட் 3 ஒண்ணு வைக்கணும் இல்லையே, அதுக்காக ஒரு புது ஆர்க் எழுதுற இல்லையே அப்படின்ட்டு நடுவில் ஒரு 20 நிமிஷம் தனியா ஒரு வீடியோ சாங், அதாவது மியூசிக் வீடியோ மாதிரி இவர் ஆடுறாரு. அதுல ஒரு பிரச்சனை வருது, பிரச்சனையை முடிக்கிறாரு. சரியா? அதாவது இவரோட அண்ணன், அவர் பேர் என்னங்க, மண்ணு முட்டி, மண்ணு முட்டியா ஏதோ ஒரு பேர் வருமே,
முள்ளட்டி முள்ளட்டுன்னா ஓகே முள்ளட்டி. அவர் வந்துட்டு அவரோட பொண்ணாங்க முள்ளட்டி அப்படிங்கிற புஷ்பராஜோட அண்ணனோட பொண்ணை வந்துட்டு ஹராஸ் பண்ண பாப்பாங்க. ஹராஸ் பண்ணுவீங்கள போட்டு இவர் ஹராஸ் பண்ணிடுவாரு. ஹராஸ் பண்ணி அனுப்பி விட்டுட்டு பொண்ணை காப்பாத்திடுவாரு. அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு தீ மிதிச்ச கை காலோட சண்டை போட்ட அல்லு அர்ஜுன ஒரே வார்த்தையில நாடகம் வர்றாண்டின்னு முடிச்சிருவாரு அவங்க அண்ணன். சேலை கீழே விழுகுது, அதை எடுத்து போட்டு சண்டை போட்டிருக்கேன். ஒரே வரியில நாடகம்னு முடிச்சிட்டியடா ஆயி போச்சு. ரைட்டா முடிச்சிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க பொண்ண. அதுக்கப்புறம் படம் வந்து கண்டெய்னர்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்க புஷ்பா வந்து. இப்போ வந்து நீங்க இப்போ வந்து ஒரு மியூசிக் வீடியோ பாத்தீங்களா, இப்ப வந்து திருப்பி படத்துக்கு போவோம் அப்படின்ட்டு பாப்பா வந்துட்டு நேரா சிஎம் கிட்ட போயிடுறாரு. எது கரண்ட் சிஎம், யாரு போட்டோ எடுக்காத சிஎம், அவர்கிட்ட போயிடுறாப்புல. போயிட்டு இந்த மாதிரி ராமேஸ்வரம் கடல் வழியா கடத்த போறாங்க கண்டெய்னரு, அந்த இதை வச்சு சந்தன கட்ட மரத்தை ஸ்ரீலங்காவுக்கு போகுது, ஸ்ரீலங்காவுக்கு போறதுக்குள்ள தடுக்கணும்னு அப்படிம்பாங்க. ரைட்டா, அதாவது பாப்பா வந்துட்டு இப்ப ராமேஸ்வரம் வராருங்க. தமிழ்நாட்டு பக்கம் ரெஃபரன்ஸ் பான் இந்தியா படம் வந்து வந்துருச்சு. ராமேஸ்வரத்துக்கு வராரு நம்ம பாப்பா. வந்துட்டு அங்க வந்துட்டு போனா சந்தன கட்ட மரத்தை வந்து சர்ச் பண்றாங்க. எல்லாம் போட்ல ஏறி சர்ச் பண்றாங்க, போட் இதை தவிர்த்து சர்ச் பண்றாங்க. ஒரு ஆள் மீன் தொட்டிக்குள்ள எல்லாம் சர்ச் பண்ணுவாரு. என்ன போலீஸ் படிச்சாரு, மீன் டப்பாலா இருக்கும், ஐஸ் மீன் டப்பாலாம் தேடுவாரு, எல்லாத்துலயும் தேடுவாரு. தேடி ஒன்னும் கிடைக்கல சார், இதுக்கு மேல கடலுக்குள்ளதான் பாக்கணும் அப்படின்னா ஓகே அண்ட் ஐ டுக் இட் சீரியஸ்லி அப்படின்னு பாப்பா கடலுக்குள்ள குதிப்பாரு. குதிச்சு பார்த்தா ஃபுல்லா சந்தன கட்டை, எல்லாம் இரும்பா இருக்கும் நினைப்பாரு. பட் வெளில வந்தா ஏங்க இப்ப சந்தன கட்டையமா இதுல போட்டா அது உள்ளுக்குள்ள இதாயிராதாங்க, மேல மிதக்கதான் செய்யும். கட்டை எப்படிங்க உள்ளுக்குள்ள முழுகும்? அதுதான் கயிறு போட்டு கட்டிருக்காங்களே இதோட. இல்லடா இப்போ இவனுங்க கட்டையை இழுத்துட்டு போறப்போ அது மேந்துக்கிட்டு தானே போகும். ஆமா ஆமா, நிக்கிறப்போ அது எப்படி உள்ள போனுச்சுன்னு கேக்குறாரு. கேட்க கூடாது, தெலுங்கு படத்துல லாஜிக் கேட்க கூடாது. மூவிங் ஆன், என்ன நடக்குது? பிரச்சனை இருக்குல்ல. பாப்பா கடலை விட்டு வெளில வராரு, போட்டெல்லாம் எடுத்துட்டு எனக்கு என்னடா வந்துச்சுன்னு கிளம்புறாங்க. தமிழ்நாடு போலீஸ் வந்து சும்மா நிக்குது, சல்யூட் அடிச்சு நிக்கிறாங்க எல்லாம். இவங்க கிளம்புறாங்க, தலைவர் வந்து ஸ்ரீலங்கால இருந்து கூட்டுறாங்க இங்க இன்னொரு அரசியல் கண்டெய்னர். அதாவது ஸ்ரீலங்கா பார்டர் தாண்டிட்டாங்க, கடத்தல் பண்ணவங்க எல்லாம் விட்டாங்க. பாப்பா துரத்திக்கிட்டே போறாரு. இன்னொரு சுடுவானா பதிலுக்கு அவங்களும் சுடுவாங்க. இப்ப என்னன்னா இது வந்து பைனாக்குலர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இவர் வந்து ஜூம் பண்ணி பாக்குறாரு, மிச்சவங்க எல்லாம் பிளரா தெரியுறாங்க. புஷ்பா மட்டும் அவருக்கு மட்டும் போக்கஸ் வச்சு பைனாக்குலர்ல வந்து ரொம்ப கிளியரா தெரிவாரு. அதுக்கப்புறம் அந்த இது கண்டெய்னர் இறக்கி வந்து இவனை வந்து இதாக்கி விட்டுரும், சிஎம் ஆக்கிடுவான் வந்து. அவ்வளவுதாங்க சந்தன கட்டணை. எப்படியே நான் கண்டினியூ பண்ணிடுறேன், இது வரைக்கும் கட் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்றேன். சந்தன கட்டியை சக்சஸ்ஃபுல்லா கடத்தின புஷ்பராஜ் புதுசா அந்த நம்மளோட மருதாணி மண்டையை வந்து சிஎம் ஆக்குறாரு. சிஎம் ஆக்கி முடிக்கிறாரு. ஒரு சின்ன போட்டோ காண்டி நடந்த இந்த போராட்டம், போட்டோ எடுக்க போறாங்க. இப்ப வந்து அப்பதான் ஸ்ரீவலிக்கு ரிவீல் ஆகுது. நடுவுல ஒரு சீன் நீங்க விட்டுட்டீங்க. என்ன முக்கியமான சீனா? இந்த பிரஸ்காரங்க வந்து ஸ்டார்டிங்ல இது மாதிரி சிஎம் எங்க வீட்டுல சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போவான். அதே இந்த டேட்ல வந்து சிஎம் பார்க்க வரேன்னு சொல்லும்போது கரெக்டா அதே டேட்ல வந்து சிஎம் ஆயிடுவான்ல. அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் சீன் விட்டதுக்கு காரணம் அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் நல்லா இருப்பாங்க, அவங்க நேற்று அடிக்க வேணாம்னு பார்த்தேன். சரி விடுங்க. அப்புறம் எங்க விட்டோம்? மருதாணி மண்டை. நான் மருதாணி மண்டைன்னு சொல்றதுக்கு வந்து பாடி ஷேமிங் எடுத்துக்காதீங்க, அவர் பேர் என் மனசுல ரெஜிஸ்டர் ஆகல. அவர் வந்துட்டு மலமட்டையா படம் பார்த்தவங்க தானடா அது சிஎம்னு எடுத்தவனே அப்படி யோசிக்காம படம் பார்த்தவங்க எம்பி டர்ன்ட் சிஎம் அந்த கேரக்டர் வருது. இப்போ வந்துட்டு நம்ம புஷ்பா வீட்டுக்கு வந்துட்டு போட்டோ எடுக்க போறாங்க. அந்த இடத்துல சூப்பரா ஒரு சீக்வன்ஸ், போட்டோ எர்றா கிசுக்குன்னு, போட்டோ எர்றா கிசுக்குன்னு அப்படின்னு கிசுக்கு கிசுக்குங்கிறாங்க. சட்டுன்னு கட் பண்ண கிஸ் 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 கிசுக்கு பாட்டு ஆரம்பிக்குது. நம்ம தலைவர் சூப்பரா வர்றது. அதாவது அடுத்து என்ன பாட்டு வரப்போகுதுன்னு ஆடியன்ஸ்க்கு தெரியாம போயிட போகுது அப்படிங்கறதுனால ஒவ்வொரு பாட்டுக்கும் எனக்கு ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு சாமினா ஃபீலிங்ஸ் பாட்டு,
கிசுக்கு நடுங்க அப்புறம் ஐயா அதே மாதிரி வந்தா கங்கரம். சாமி என்ன மாதிரி கங்கு மாதிரி ஒரு சாமி, கங்கு மாதிரி ஒரு சாமி பாட்டு, சாமி ஆடுறப்போ சாமி பாட்டு, புஷ்பா புஷ்பான்னு கேட்டுக்கிட்டே இருக்கடாங்கிறப்ப புஷ்பா புஷ்பா பாட்டு. அது ஸ்கிரீன் பிளேவோட சாங் வருது, அதை நம்ம நம்பணுமா? அத வந்துட்டு எவ்வளவு ஃபோர்ஸ்ட் எடுக்க முடியுமோ அப்படி ஒரு ஃபோர்ஸ் அங்க நான் பார்த்தேன். இதுக்கப்புறம் எனக்கு சொல்ல சக்தி இல்ல. இல்ல ஒரு வயிறு ஃபுல்லான குழந்தைக்கு திணிக்கிற மாதிரி பால திணிக்கிட்டே இருக்காங்க. அதான் இவங்க வந்து சோறு போட்டுறாங்க. அப்ப வந்து என்ன சாமி எனக்காக தான் இந்த மாதிரி சிஎம் மாத்தினியாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆச்சரியப்படுவா. அவன் வந்து பார்த்து ஷாக் ஆயிடுவா. அதுக்கப்புறம் இவன் வந்து இந்த மாதிரி ஒரு போட்டோ கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவான். அந்த தான் புருஷன் இன்னொரு பொண்ணோட குஜலா ஆடுறதை பார்த்து ரசிச்சு கொண்டிருப்பான் சிஎம் இது பண்ணுவான். இதுக்கப்புறம் என்னன்னா பாட்டு அப்படிங்கறது வந்துட்டு டான்ஸ் ஆடுறதுக்காண்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப் உடைச்சு ஒரு ஆக்ட்ரஸ கூட்டிட்டு வந்து மாடலிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு போஸ்ட்ல நிப்பாங்க, கிசுக்குன்னு அந்த பிளாஷ் கண்ணுல அடிச்சுக்கிட்டே இருக்கு. போட்டோ ஆஃப் எபிலப்சி அப்படிங்கிற வியாதி இருக்கு. வந்து ஃபர்ஸ்ட் நான் உட்கார்ந்து பார்த்தேன், இந்த காசுல அது காரணத்தினால என் கண்ணு கூட கூசி போய் நான் இன்னும் பாக்குறேன். நீ ரிக்ரெட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அது ஏன் கிசுக்கு பாட்டு வர அந்த இடத்துல சொல்றேங்கிறது எனக்கு புரியுது. சரி, அதான் இப்ப ஃபாஃபா வந்து ஒரு டிப்ரெஷன்ல இருப்பாரு. அந்த ஒரு ஒண்ணு வந்து ஒரு ஃபேக்கான செந்தஞ்சரம், இன்னொரு வந்து ஒரிஜினல் செம்மரா இருக்கும். இப்ப இது ரெண்டு எரிச்சா எப்படி இருக்கு? சாம்பலா தானே இருக்கு. இதே மாதிரி மொத்தமா கழிச்சுட்டா யாருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒருத்தங்க சொல்லிட்டு இருப்பாரு, பக்கத்து வாசல் இல்லைங்களா? ஏன் இதை அவர் பண்றாரு? அதிகமா இருக்கும். ஏன் அது இவர் பண்றாருன்னு ஒரு கரத்தனதான் ஃபேக் கட்டன்னு தெரிஞ்சு போச்சே. அதான். ஆனா பிரஸ் கிட்ட வந்துட்டு ஒரிஜினல கைப்பற்றிட்டேன்னு சொல்லிட்டாப்ல. நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றப்போ தெரிஞ்சு போயிடும் இது எல்லாமே ஃபேக்ன்ட்டு. அதனால என்ன பண்றது? இல்ல இல்ல அது அவன் நார்மலா எரிச்சுட்டு போயிருந்தா பிரச்சனை இல்ல. அப்பயும் திரும்பி அந்த இது போட்டுக்கிட்டு இருப்பான், புஷ்பா வல்லூரோட குரலை போட்டுக்கிட்டு இருப்பான் அந்த இடத்துல. அவருக்கு வந்துட்டு இந்த ஏஎஸ்எம்ஆர்ங்கிறது ரொம்ப பிடிக்கும் போல. புஷ்பா சாரி கேட்கறதுங்கிறத கேட்டு கேட்டு டெய்லி தூங்கவே போறாரு அவரு. ஆக்சுவலி வந்து அவர் ரிங்டோனே அதான், காலையில எழுந்தவனும் 10 வாட்டி புஷ்பா பாட்டு கேக் பண்ணிட்டு. அது இல்ல சிக்காவத்து இது அந்த பாட்டு பாடு ஒரே வாட்டி உங்களுக்கு பொண்ணான குரல்ல பாடுங்க. முடிஞ்சா புடிச்சுக்கடா சிக்காவத்து, புடிச்சுட்டா விட்டுறேன் சிண்டிகேட்டு, திருப்பி தூக்க வேண்டாம் கோடாலி. நல்லா ரைமோட பாருங்க அந்த குரல்ல, அது வேணும். இழுவ வலுவா வேணுமா உனக்கு? இப்ப சிக்காவத்து முடிஞ்சா புடிச்சுக்குதா சிக்காவத்து, மாட்டினா விட்டுருந்தா சிண்டிகேட்டு. கோடாலி காடேரி கூலியாய் போடுவேன்டா காடேரி காட்டேரி. இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் இருக்கு, கிளைமேக்ஸ் உண்மையில காட்டேரியா மாறுவாரு. கொடுத்துருவானே இவரும் செத்துருவாரு. இவரையும் சேர்த்து கொடுத்த பாப்பா அவன் தப்பிச்சு ஓடிடுவான். யார லூசு புண்டை என்னையும் யாரு இருக்கிற போலீஸ் ஆபீசர் தனியா செத்தா சந்தேகம் வரும், நீ செத்துறன்னு கட்டி பிடிச்சுக்கிட்டு தனியா போவாத. அப்புறம் இந்த மாதிரி அவருக்கு வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி உன் அண்ணன் பொண்ணை கடத்திட்டாங்கப்பா. நீங்க என்னடா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காசு சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். எனக்கு தெரியுது படம் இன்னும் முடியல. படம் இருக்கு, இன்னும் ஒரு 40 நிமிடங்கள் இருக்கு நண்பர்களே. அதான் என்னன்னா இந்த மாதிரி உன் அண்ணன் பொண்ணை கடத்திட்டாங்கப்பா, என்னன்னு போய் பாரு சாமின்னு சொல்லிட்டு ரஷ்மிகா சொல்லுவோம். இவன் வந்து கதவை சாத்திப்பான், புஷ்பா கதவை தரப்பா, இருந்தாலும் சொந்தத்தை இந்த டைம்ல விட்டு கொடுக்க கூடாதுப்பா, போய் பார்க்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம். இவன் என்ன பண்ணுவானா, கதவை திறந்துட்டு கண்ணை கொண்டு போவான் கையில. கொண்டு போயிட்டு எங்க போவான், டைரக்டா டிவி சேனலுக்கு போவான். ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும் நியூஸ் சேனல். அங்க வந்து இத மாதிரி இது எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு லைவ் டிவி சேனல் வந்து இது பண்ணுவான் இல்லைங்களா? அந்த டயத்துல வந்துட்டு தூர்தர்ஷன் தவிர ஏதாவது டிவி இருந்துச்சா? டிடி சொல்லவே மாட்டாங்க, டைம் லைன்ல நடக்குதுன்னே தெரியல. சரி, அவர் நியூஸ் சேனல்ல போயிட்டு மிரட்டுறாரு, எவன் புள்ளையா வச்சிருக்கான், 1 மணி நேரம் டைம் தரேன், அறுப்பண்டா அப்படிம்பாரு. இது பண்ணுவாங்க 3 மணி நேரம் நம்மள கழுத்துறதுக்கு பார்த்தாம அவனும் போய் அறுப்பண்றது. கடைசி ஒரு 40 நிமிஷம் வந்துட்டு ஹார்ட் கோர் செஷனா போய்கிட்டு இருக்கும் ஆடியன்ஸ்க்கும் புஷ்பாக்கும். அதான் அதுக்கப்புறம் புஷ்பாக்கு போன் வரும், இத மாதிரி எங்க கிட்டதான் இருக்கா,
நீ வந்து தனியா வரணும், யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை மிரட்டுவாங்க புஷ்பாவை. இவளும் வந்து ரஷ்மிகாவும் கதையை முடிச்சுட்டு வந்துரு சாமி, உயிரோட விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு போவா. ரஷ்மிகா வந்து இவங்க வந்து இது மாதிரி வந்தவொடனே புஷ்பா வந்துட்டாரு, இந்த மாதிரி எங்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணும்போது டக்குன்னு வந்து அடிச்சிருவாங்க மண்டையில அவனை. புஷ்பா கிட்ட என்ன சொல்லிருப்பாங்கன்னா 10 கோடி ரூபா கொடுத்து எடுத்துட்டு போங்க பொண்ணு அப்படின்றாங்க. அதேதான் கடத்துறது யாருன்னா நம்ம நம்ம பிஎம் இருக்காரு பாருங்க. முக்கியமான கேரக்டர் விட்டோயா, ஜெகபதி பாபு ஒரு வாழ்க்கையில கெட்டப் சேஞ்ச் பண்ணிருக்காரு முறையா. மொட்டை அடிச்சு கொஞ்சோண்டு முடி விட்டு அதுக்கு வெள்ளை கலர் டை அடிச்சு அவர் பிஎம் பாபுவோட வந்து நல்லா ஒல்லி ரொம்ப இருக்காரு. அந்த பாத்திர படைப்பு ரொம்ப பிலிவபிளா இருந்துச்சு. பாத்திரம் இவர் பிஎம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அவரோட தம்பி பிள்ளையா? ஆமா தம்பி பிள்ளை. ஆமா தம்பி யாருன்னு தெரியாதா? நம்ம ராக்கா வில்லு ராக்கா. சரி சொல்லுங்க, நீங்க கிளைமாக்ஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த காட்டேரி கடிக்கிறப்ப நான் உள்ள வரேன். இல்ல என்ன ஆகுனா 10 கோடி ரூபா பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்ல எங்களுக்கு அது மட்டும் போறாது, இந்த மாதிரி நாங்க பட்ட அவமானம் வந்து எங்களுக்கு திருப்பி இது ஆமா, அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி அடி வாங்கணும், நாங்க அவமானப்பட்டோம்ல அதே மாதிரி நீங்களும் அடி வாங்கணும் உங்க இது முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வருவாங்க. சரிங்களா, கையை கால் எல்லாத்தையும் கட்டிடுவாங்க. கட்டிட்டு இவனை வந்து அடிப்பாங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவ ட்ரெஸ்ஸை ஒண்ணு ஒண்ணா அவுப்பாங்க சேலைய. சின்னையா இது வரைக்கும் பார்க்காத சீக்வன்ஸ், ஹீரோவை கட்டி போட்டுட்டு ஹீரோக்கு வேண்டப்பட்டவங்களோட சேலையை உருவுறது, தாவணியை பிடிச்சி இழுக்கிறது ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. சின்னையான்னு சொல்லிட்டு அந்த அம்மா கத்தும். அப்ப இவன் வந்து இது பண்ணுவான், ஓன்னு சொல்லிட்டு மண்டைய தரையில இடிச்சுக்கிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணுவான். அந்த உள்ளூரின் கேம் விளையாட்டுருக்கீங்களா ஐயா நீங்க? எக்ஸ்மேன் அதுல அந்த ஜம்ப் பண்ணுவான் தெரியுமா? உள்ளூரின் ஒரு இதுல இருந்து ஒருத்தர் ஜம்ப் பண்ணி டாக்கிள் பண்ணி அடிப்பான் தெரியுமா? அதே மாதிரி ஃபைட்டர் மேன் வில்லன் ஒருத்தர் இருப்பான் ஹேமர் ஹெட்னு, அவன மாதிரி. அதாவது பிசிக்ஸ் எல்லாம் விட்டுருங்க, மனுஷ பயலாம் எப்படி ஏங்குறான், பயாலஜி நான் எடுக்கிறேன். ஆடான கான்கிரீட் தர ஒரு முட்டுறான், அதுல பிறல்றான், அதுல பல்ட்டி அடிக்கிறான், பல்ட்டி அடிச்சு காலு போய் பில்லர்ல சொருகுது. அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி புல்லட் மாதிரி பாயறான், அந்த பில்லர்ல இருந்து அப்படியே ரிலீஸ் ஆகுறான் புஷ்பா. காமெடி ஒண்ணு இருக்கும் பாத்தா, அப்படியே தரையில இருந்து ஸ்ப்ரிங் மாதிரி சுத்தி 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 போனோம்னு கரெக்ட்னு போயிட்டு கடிக்கிறான். அப்படியே போய் நெஞ்சில முட்ட போறான் போல. புஷ்பாவோட மண்டை தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கே, அடிச்சு தள்ள போறான்னு நினைச்சா கடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு மிருதன் படத்தோட வைபு வர ஆரம்பிச்சிச்சு. பாஞ்சு ஒவ்வொருத்தரையா கடிக்கிறான், காது கழுத்து கடிச்சுட்டு ரத்தத்தை மூஞ்சி 3D மட்டும் மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா இருக்கும். அந்த கடிக்க வர சீக்வன்ஸே அவங்க இது 3D ரெடி ஆகல. இந்த படத்தை அவங்க 3D இன்டென்ட் பண்ணிருக்காங்க, 3D ரெடி ஆகல. 3D ரெடியா இருந்தா கண்ணாடிகளை தூக்கி போட்டு ஓடும் சம்பவங்கள், குழந்தைகள் எல்லாம் பயந்துருக்கும். ஹாரர் படம் மாதிரி எடுத்துருக்காங்க. சத்தியமா ஃபுல்லா ஏ கொடுத்துருக்கு. ஒண்ணு உள்ள விட்டு இருக்க மாட்டாங்க. கண்டினியூ ஐயா. அதுக்கப்புறம் கடிச்சு விளையாட்டு இருப்பா. அப்புறம் அந்த கயிறையும் வந்து அவுத்துருவானா, கை கால இருக்கிறதையும் அவுத்துட்டு இவங்க எல்லாத்தையும் கொண்டு போட்டுருவான். கொண்டு போட்டு இந்த இவன் இருப்பானே ராக்கா இருக்கான, இந்த வில்லு ராக்கா வந்து புடிச்சு வச்சுப்பான். இந்த பிள்ளைய வந்து நான் தனியா கூட்டு போய் ஓத்துருவேன், நீ மரியாதையா ஓடிப்பு அப்படின்ற மாதிரி இது பண்ணுவான், மிரட்டுவான் இல்லைங்களா. அப்பயே வந்து கரெக்டா சூளம் இருக்கும் பக்கத்துல, எடுத்து கரெக்டா வீசுவான், கரெக்டா சொருகிக்கும் இல்லையா. 40 நிமிஷம் கதையே இல்லாம சீக்வன்ஸ் எடுக்கணும் முடியுமா? சுகுமார் கோல்டு மை பேனா இல்ல. அதுக்கப்புறம் என்ன, இவங்க தவசம் வந்து இவங்க 2 பேருக்கும், அவன் தம்பிக்கும் தம்பி பிள்ளைக்கும் ஜெகவதி பாபு வந்து தவசம் வந்து இல்ல, அவன் வந்து தம்பி பையனுக்கு போடுவான் முதல்ல. அதுக்கப்புறம் இன்னொன்னு போடுவான், இன்னொருத்தனுக்கு போடுவான். என்னடான்னு பார்த்தா அவனுக்கு கொண்டுருவான். சரி விடு, அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, அது பிரச்சனை இல்ல. 2 ஒண்ணுதான்டா, செத்துட்டாங்க 2 பேரும். இதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் நீ வந்து என் தம்பி இல்லடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மண்ணு முட்டி வராப்புல வந்து நீ என் தம்பி தான் அப்படின்னு சொல்லி அழுது குடும்பத்தோட எல்லாம் பேசி, அப்ப வரைக்கும் புஷ்பராஜ் கீழே இறங்கி வரவே மாட்டாரு, மேலேயே பத்திரிக்கை மட்டும் ரஷ்மிகா எடுத்து வந்து கொடுக்கும். பத்திரிக்கை என் பொண்ணுக்கு கல்யாணமா, அவன் வந்தாதான் கல்யாணமே, இல்லைன்னா கல்யாணம் நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையை கொடுத்துட்டு போயிடுவானுங்க. இவர் மேல வந்துட்டு அந்த பத்திரிகையை புஷ்பாட்ட கொடுத்துட்டு அழுவாங்க. புஷ்பராஜ் அழுவாரு.
அந்த கேரக்டரா இருக்கு. என்னதான் வந்து படத்துல 1008 குறை இருந்தாலும் இவனை அக்செப்டே பண்ணிக்க மாட்டானுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லா இதுல அக்செப்ட் பண்ணிக்கிட்டானுங்க. அப்பாடா புஷ்பா வாழ்க்கை ஒரு வழியா செட்டில் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்க போகுது, இந்த பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு குழந்தை கூட விளையாட போறேன், அதெல்லாம் உங்க பிசினஸ்ல உங்க கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்லிடுவாரு. பிசினஸ் வந்துட்டு கேசவன் என்கிட்ட கொடுக்க போறதா சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு குடும்பத்தோடயே சேர்ந்துட்டாரு. ஹோல்சமா படம் முடியுது புஷ்பா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போடுவாங்க. ரிட்டன் அண்ட் டைரக்ட் பை சுகுமார் அப்படின்னு நினைச்சேன், போட்டுட்டாங்க. பிலிம் பை சுகுமார்னு எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. தியேட்டர்ல குழந்தைய தூக்க வாட்டர் பாட்டில் எடுத்துக்கன்னு கிளம்பிட்டாங்க. இல்ல ருக்கோ ஜாரா சபர் கரோ தட்டிட்டு புஷ்பா 3 எப்படி இப்ப லீடு கொடுக்க போறாங்கன்னு ஊரே பயந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா, போறாரு தங்கச்சி கல்யாணத்துல போயிட்டு பேசுறாரு, எல்லாம் பண்ணிட்டு கட்டிக்கிட்டு புடிச்சிட்டு போட்டோ எல்லாம் எடுக்க போறாங்க. கிஷிக்குன்னு போட்டோ எடுக்க போறாங்க. அதுல நான் தேவரா மாதிரி ஏதாவது சீக்வன்ஸ் எதிர்பார்த்தேன். கண்ணு தெரியாது. அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் அந்த இதுல புக்கேல வந்து பாம்பு வச்சிருப்பாங்களா, ஒருத்தர் வந்து கொடுப்பான். இல்ல இது பில்டப் மறக்க கூடாதுங்க. இதுக்கு பிஎம் வந்துட்டு பிஎம் ஒருத்தர் வந்துட்டு பிஎம் கேப்பாரு, அவன் வந்துட்டானா அப்படின்பாரு. யாரு? ஜெகபதி பாபு. அவன் வந்துட்டானா? அவன் வரல, ஆனா செய்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொக்கேல வந்து ஹெல் ரைடர் கோஸ்ட், அப்புறம் அவன் பேர் என்ன, கோஸ்ட் ரைடரா, ஹெல் பை கோஸ்ட் ரைடர், ரெண்டு பேரும் கலந்த மாதிரி ஒரு லோகோ. அந்த லோகோல பொக்கே வச்சு இவர்கிட்ட வரும். யார்கிட்ட? நம்ம ஜெகபதி பாபு கிட்ட. திடீர்னு கட் பண்ணா அந்த பொக்கே புஷ்பாவோட தங்கச்சி வெட்டிங்ல இருக்கும். எப்படி போனுச்சு தெரியாது. சரியா? அப்படியே ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஒரு பெரிய மலைக்கு போவாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் நல்லா இந்த கால்ல கக்கூஸ் போற மாதிரி ஒரு கெட்டப்பு, தலையில ஒரு துண்டு, ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தர் நிப்பான், பட்டன் அழுத்துவான். வெடிக்கிற வெடிக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சித்தூர் கிராமமே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய நெருப்பு. அப்படி ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. அந்த வெடி விபத்தோட புஷ்பா 3 தி ராம்பேஜ் அப்படின்னு போட்டு படத்தை முடிக்கிறாங்க. ஆடியன்ஸ் எல்லாம் யார் வாழை படத்துல எப்படி வந்து எப்படி எல்லாம் கடைசியில கிளைமாக்ஸ்ல இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தாங்களோ அதே மாதிரி நான் ஆடியன்ஸ் கிட்ட பார்த்தேன். எல்லாம் இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தாங்க. மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் நம்மள போட்டு ஓக்க போறாங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்ணுல எல்லாம் ஒரு போகத்தை நான் பார்த்தேன். இதோட புஷ்பா 2 முடிக்கிறோம். இறுதி கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. இறுதி கருத்தா, நான் என்ன ராஸ்மிகா பிட்டுக்காக ஏதோ கொடுத்த காசுக்கு பார்க்கலாம் 3 மணி நேரம் வச்சு ஓத்துட்டாங்க. அந்த படமும் பி படம் தான், நான் நல்ல படம்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த படத்துல 1-2 சீன் ஆர் சாங்ஸ் ஆச்சு கொஞ்சம் ஒர்க்கா இருக்கு. அந்த சாங்ஸும் நல்லா இல்ல, சீனாவும் ஒழுங்கா ரைட் பண்ணல, இவன் ஸ்கிரீன் பிளேவும் ஒழுங்கா இல்ல, கேரக்டர் ஆர்க்கும் இல்ல, எதுவுமே இல்லாம ஒரு உப்பு சப்பே இல்லாம ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க. எம்எஸ் மோகன் இறுதி கருத்து. ஃபர்ஸ்ட் பார்ட்லயாச்சும் பாட்டு நல்லா இருக்கும், ஓரளவுக்கு நல்ல எலிவேஷன்ஸ் நல்லா வச்சிருப்பாங்க. அப்புறம் டியூரேஷன் கம்மி, அது ஒரு ப்ளேயர் பிளஸ் பாயிண்ட். 2.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு 2.25 மணி நேரம் தான் இருந்தாலும் அது ஒரு சின்ன படமா இருக்கு இந்த படம் முடியும். பட் இந்த படத்துல தேவையில்லாத எலிவேஷன், 1000 இன்ட்ரோ, 2000 டைலாக், 3000 பாட்டு, எதை மறந்தாலும் பார்ட் 3 லீடுக்கு 40 நிமிஷம் வச்ச பாரு, அதை மட்டும் மறக்க மாட்டேன். எல்லாரும் கடைசி 5 நிமிஷத்துல கிரெடிட்ஸ் ஓடுறப்போ இந்த அனிமல் படம் எல்லாம் நம்ம பாத்துருப்போம். அந்த 5 நிமிஷத்துல அடுத்த பார்ட் லீடு கொடுத்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. ரைட்டா? சுகுமார் தான் இல்ல எனக்கு மினிமம் 40 நிமிஷம் வேணும் எனக்கு. நம்ம எப்படி இந்த தேர்ட் பார்ட்ல நம்ம எப்படி மாத்திருக்கலாம்? பார்ட் 2லயும் வந்து சின்ன ஒரு கிளிம்ஸா வச்சிருப்பாரு. பார்ட் 1ல வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ஃபாஃபாவோட சீன் மட்டுமே ஒரு 20 நிமிஷம் வச்சிருப்பாரு லீட் மாதிரி. லைக் அவங்களுக்குள்ள ஏன் கான்ஃபிளிக்ட் ஆகும்னு காமிச்சிருப்பாரு. அது ஓகே, அது ஜஸ்டிஃபைபிள் தான். பட் இதுல வந்து கொல்றது, அதுக்கு இதே மாதிரி அவன் தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டு யாரு கடத்திட்டு போனா அது வந்து விஜய் வருவானு காட்டி முடிச்சிருக்கலாம். இந்த புஷ்பாங்கிற ஒரு மாடோட காம்ப தயவு செஞ்சு சுகுமாரும் அல்லு அர்ஜுனும் மெய்த்ரி பிலிம் மேக்கர்ஸும் விட்டா ரொம்ப நல்லது. இந்த மாடு இறந்துகிட்டு இருக்கு, இதுக்கு மேல அதுல இருந்து பால் நடக்காதீங்க. குட் மார்னிங் சன்ஷைன். ரத்தம் தான் வரும். அதேதான், ரத்தம் தான் வரும். என்ன ப்ரோ என்னோட இறுதி கருத்தா சொல்லுங்க. பக்கத்துல சாண்டில்வுட்ல கேஜிஎஃப் பண்ணா, டோலிவுட்ல நாங்க பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். இதே மாதிரிதான் கோலிவுட்ல அது கங்குவா ட்ரை பண்ணாங்க. அது வந்து முதல் இதுலயே நம்ம ஊர்ல எல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. அது வந்து நான் தனியா பேசுறேன், தனியா நான் யூடியூப்ல பண்ணதே நீதானே. இல்ல அதை நான் தனியா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் இன்னைக்கு போடுறேன். சரி, என்னோட இறுதி கருத்து, என்னைய பொறுத்த வரைக்கும்
புஷ்பா 2 எனக்கு புஷ்பா 1 கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா புஷ்பா இந்த இந்த படத்துல கொஞ்சம் கம்மியா பேசியிருப்பான் புஷ்பா 1 கம்பேர் பண்றப்போ. அந்த கேரக்டர் வந்து லெஸ் இரிட்டேட்டிங்கா எனக்கு ஃபீல் ஆனிச்சு. பத்தாவதுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் யோசிச்சு 2-3 சீன்லாம் எழுதுன மாதிரி இருந்துச்சு. இந்த கடத்தல் சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்குமே எனக்கு ஓரளவுக்கு பேரபிள் அப்படிங்கிற மாதிரி. எந்த மைண்ட் செட்ல நான் தெலுங்கு ஆடியன்ஸ் மைண்ட் செட்ல போய் உட்கார்ந்தேன், அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் என்ன மைண்ட் செட்ல நீங்க போய் உட்கார்ந்தாலுமே சரி உங்களுக்கு படம் பிடிக்காது. அன்லஸ் யூ ஆர் சுகுமார், தி டைரக்டர் ஆஃப் புஷ்பா. அவ்வளவுதான் டேம் படம். அது புஷ்பா எடுத்து இவன் எடுத்தானா, சுகுமார் எடுத்தானா, அல்லு அர்ஜுன் எடுத்தானான்றதே எனக்கு ஒரு அல்லு அர்ஜுன் எடுத்திருந்தா நல்லா எடுத்திருப்பாரு. இல்லைங்க. அதான் கடைசியில அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தானுங்க. இது சண்டே ஆகி ஆகஸ்ட்ல ஒரு 2 படம் டிசம்பர் வரையும் போச்சு. ஆகஸ்ட்லயே வந்திருக்க வேண்டியது, இவங்க 2 பேரும் சண்டை போட்டு டிசம்பர் இழுத்து விட்டாங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம், ஆகஸ்ட்ல வந்து தங்கலானோட வந்திருக்கும். ஆமா, ஆல்ரெடி அந்த படம் வந்து ரொம்ப ரெகக்னிஷன் கிடைக்காம கிடந்துச்சு. இவங்க சேர்ந்து வந்திருந்தாங்கன்னா ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. இன்னொரு பையன் இருக்கானே, டிமாண்டி கண்டிட்டு அவன் ஒருத்தர் இருக்கான். சரி, வீடியோ முடிங்க, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பை.